ஸோ நம்ம முதல் பார்ட்டில் பார்த்தோம் ஃப்ரெண்ட்ஸ், ஞாபகம் இருக்குங்களா? ரெண்டாவது பார்ட்டில் நம்ம பார்க்க போகிற விஷயம் என்னென்னா, நம்ம முதல் பார்ட்டில் சொன்னதுதான் காம்படிட்டர், போட்டியாளர்கள் இல்லாத ஒரு தொழில், உலகம் உள்ள வரைக்கும் அழியாமல் நடந்துக்கிட்டு இருக்க ஒரு இன்னொரு தொழில், யாரையும் எதிர்பார்க்காம யாரையும் சார்ந்து வாழாமல் ஒரு தொழில் பண்ண போகிறோம். ஸோ இது எப்படி, அது நம்ம என்ன செய்ய போகிறோம், இதுக்கும் ஷேர் மார்க்கெட்டுக்கும் என்ன சம்மந்தம் அப்படின்றத பற்றி நம்ம பார்க்கலாம். நம்ம முதல்ல சொன்ன மாதிரி தான் ஒரு விஷயம் நீங்கள் கவனிச்சிங்கன்னா நல்லா புரியும். இந்த ரெண்டுல ஏதாவது மூணுல பார்த்தீங்கன்னா ஏதாவது ரெண்டு வேணா ஒரு தொழிலுக்கு பொருந்தலாம். ஆனால் அந்த மூணுமே ஒரு தொழிலுக்கு பொருந்துறது ரொம்ப சிரமம். நீங்கள் எந்த தொழில் வேணாலும் யோசிச்சு பாருங்க. இன்னைக்கு இல்லை, பெட்ரோல் பங்க் ஆரம்பிக்கலாமா? ஓகே, காம்படிட்டர் எவ்வளோ பேர் வந்தாலும் உங்களுக்கு பெட்ரோல் பங்க்ல லாபம் குறையாமல் போயிட்டு இருக்கும். அதே உலகம் உள்ள வரைக்கும் பார்த்தீங்கன்னா பெட்ரோலில் வண்டி போயிட்டு இருக்கும். ஸோ கொஞ்சம் சின்ன சின்ன மாற்றங்கள் ஏற்படலாம். அப்படியே ஏற்பட்டாலும் பெட்ரோலுக்கான தேவை இருந்துகிட்டு தான் இருக்கும் ஏதாவது ஒரு ரூபத்தில். ஆனால் நாட் டிபெண்டன்ட். ஸோ இந்த நாட் டிபெண்டன்ட் பார்த்தீங்கன்னா கஸ்டமரை நீங்கள் எதிர்பார்த்து உட்காந்துட்டு இருக்கணும். கஸ்டமர் வந்தால் தான் இந்த ரெண்டுத்தோட பயன் உங்களுக்கு கிடைக்கும். ஸோ கஸ்டமர் வராமல் பெட்ரோல் பங்க் திறந்து வச்சுட்டு ஒன்றும் பண்ண முடியாது. ஸோ பெட்ரோல் பங்க் தவிர வேற ஏதாவது யோசிக்கலாம். வேற நீங்கள் எதை யோசிச்சாலும் சரி, ஒரு டெக்ஸ்டைல் ஆரம்பிக்கலாம் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா, துணின்றது பார்த்தீங்கன்னா உலகம் உள்ள வரைக்கும் துணி எல்லாரும் பயன்படுத்திட்டு இருப்பாங்க. அதே சமயம் எல்லாம் யாரையாவது எதிர்பார்த்துருக்கணுமா? கண்டிப்பாக கஸ்டமர் அங்கே வந்தே ஆகணும். எந்த தொழில் பண்ணாலும் கஸ்டமர், வாடிக்கையாளர்கள் வந்தே தீரணும். வராமல் ஒரு தொழில் பண்ணவே முடியாது. இந்த மூணாவது அம்சம் அமையறது ரொம்ப சிரமமான ஒரு விஷயம். ஏன்னா வாடிக்கையாளர்கள் கட்டாயம் வந்தே ஆகணும். வாடிக்கையாளர்கள் சார்ந்து தான் ஒரு தொழில் பண்ணி ஆகணும். அடுத்தது பார்த்தீங்கன்னா உலகம் உள்ள வரைக்கும் இருக்கும். ஆனால் காம்படிட்டர், இன்னைக்கு நம்ம டி நகரில் பார்த்தீங்கன்னா ஒட்டுமொத்தமாக ஒரு நாளைக்கு ஒரு 10 கோடி ரூபா பிஸ்னஸ் நடந்துட்டு இருக்கு அப்படின்னு சொன்னோம்னா, ஒரு 50 கடை இருக்கு. நாளைக்கு இன்னொரு புதுசாக ஒரு 50 கடை வருதுன்னா, அப்போ அந்த 10 கோடி பிஸ்னஸ் என்ன ஆகும்? 100 கடைக்கு பிரிச்சு தான் போகும். ஒரே கடையெல்லாம் நடக்கும், மற்ற கடையெல்லாம் திறந்த கடையெல்லாம் மூடி வச்சிருக்கணும் அப்படின்ற மாதிரி கிடையாது. ஸோ காம்படிட்டர் வர வர அந்த லாபம் வந்து பிரிச்சு தான் போகும். ஸோ இதுதான் வந்து மற்ற எல்லா தொழிலும் நடக்குது. பட் நம்ம ஷேர் மார்க்கெட்ல இந்த மூணு எப்படி பொருந்துன்றது நம்ம பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் காம்படிட்டர். ஸோ இது ஷேர் மார்க்கெட் எடுத்துக்கணும். இது நம்ம ஷேர் மார்க்கெட் எடுத்துக்கோமா, இந்த மார்க்கெட்டுக்குள்ள பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட இந்தியா முழுக்க இருக்கிற பல கோடி மக்கள் இதெல்லாம் வர்த்தகம் பண்ணிட்டு இருக்காங்க. இன்னைக்கு இருக்கிற 120 கோடி மக்கள்ல 120 கோடி மக்கள்ல இதுல நம்ம பயன்படுத்துறோம்னு பாத்தீங்கன்னா ஒரு 10 கோடி மக்கள் கூட கிடையாது. 10% மக்கள் கூட இந்த ஷேர் மார்க்கெட்டுக்குள்ள வரல. ஏன்னா ரெண்டு காரணம் தான். ஒண்ணு, ஷேர் மார்க்கெட் பத்தின சரியான புரிதல் இல்லை. அதே சமயம் ஷேர் மார்க்கெட்னா ஒரு பயம். இது ரெண்டு தான் முக்கியமான காரணமே ஷேர் மார்க்கெட்டுக்குள்ள மக்கள் வர தயங்குறது. பட் இது என்ன நமக்கு தெரிய ஆரம்பிச்சுன்னா, ஸோ இந்த 10% கண்டிப்பா ஒரு நாள் 100% ஆகும். அப்படி பார்க்கும் இந்த 10% மக்களுக்குள்ளே பார்த்தீங்கன்னா வெறும் 10% மக்கள் நீங்க இங்க ட்ரேட் பண்ணிட்டு இருக்கீங்க, இன்னொரு இடத்துல இன்னொருத்தர் ட்ரேட் பண்ணுவாரு. ஒரு உதாரணம் பார்த்தீங்கன்னா, சென்னையில நீங்க ட்ரேட் பண்ணிட்டு இருக்கீங்க, நார்த் இந்தியாவில் பஞ்சாப்ல இன்னொருத்தர் ட்ரேட் பண்ணிட்டு இருப்பாரு. உங்களோட கான்ட்ராக்டை சென்னையில நீங்க வாங்குற, தமிழ்நாட்டுல நீங்க வாங்குற ஒரு கான்ட்ராக்டை ஸோ இங்க இருக்கவர் பஞ்சாப்ல இருக்கவர் வித்துட்டு இருப்பாரு. ஸோ அவர் வித்த ஒரு கான்ட்ராக்டை நீங்க தமிழ்நாட்டில் கொடுத்து வாங்குவீங்க. இவர் யாருன்னு உங்களுக்கு தெரியாது. அவர் விற்கும் போது இவர் யாருன்னு உங்களுக்கு தெரியாது. ஆனா ரெண்டு பேரும் ஒரு விஷயத்தை செய்வீங்க. ஸோ அதன் மூலமா வர மார்க்கெட்ல அதன் மூலமா வர பணத்தை ரெண்டு பேரும் பரிவர்த்தனை பண்ணிக்குவீங்க. ஸோ வித்ததுக்கான லாபம் அவர்கிட்ட போய் சேரும், வாங்கினதுக்கான முதலீடு உங்ககிட்ட இருந்து போய் சேரும். ஸோ இதுல பாத்தீங்கன்னா உங்க பக்கத்துல இன்னொரு ட்ரேட் பண்ணிட்டு இருப்பாரு. சென்னையில ஒரே பிரான்ச்ல பக்கத்து பார்த்து ஒன்று ட்ரேட் பண்ணுவீங்க. ஸோ இன்னைக்கு 10%, நாளைக்கு 20% ஆகும், 100% ஆகும். ஸோ இந்த 120 கோடி மக்களும் இங்க உள்ள வந்து ட்ரேட் பண்ண ஆரம்பிச்சாலும் உங்களோட திறமைகளுக்கு என்ன மதிப்போ அந்த திறமைக்கு ஏற்ற வருமானம் உங்களுக்கு வந்துகிட்டே தான் இருக்கும். ஸோ இங்க போட்டியாளர்களை பத்தி எந்த வித கவலையும் தேவையில்லை. 120 கோடி மக்களும் ஒரே நேரத்தில் ட்ரேட் பண்ணாலும் 10 பேர் வாங்குவாங்க, 10 பேர் விற்பாங்க, மற்ற 10 பேர் எஃபோர்ட் பண்ணுவாங்க, ஏதாவது ஒன்று செஞ்சுட்டு தான் இருப்பாங்க. ஸோ அதன் மூலமா விற்றல் வாங்கல் ரெண்டு நடவடிக்கையும் தொடர்ந்து நடந்துட்டு தான் இருக்கும். ஸோ இதனால வந்து போட்டியாளர்கள் அதிகமாக நம்ம லாபம் குறைஞ்சிருமோன்னா கவலைப்பட வேண்டாம். ஒருத்தர் விற்க போறோம், இன்னொருத்தர் வாங்க போறோம். இதுக்கிடையில் நடக்கிற தொழில் வர்த்தகம் தான் வந்து நம்ம ஷேர் மார்க்கெட். அதனால 100% மக்களும் இது நம்ம வர ஆரம்பிச்சாங்கனாலும், போட்டியாளர்கள் 100% மக்களும் போட்டியாளர்கள் ஆனாலும் இதுல திறமை உள்ளவர்கள் லாபம் சம்பாதித்துக் கொண்டே இருப்பார்கள். அதனால இந்த இடத்துல போட்டியாளர்களை பத்தி கவலைப்பட வேண்டாம். அடுத்தது ஸ்டில் வேர்ல்டு. உலகம் உள்ளவரை நம்ம பார்க்கணும்னா ஷேர் மார்க்கெட் ஒரு கம்பெனியை நம்பி இல்லை. கிட்டத்தட்ட என்எஸ்சியில் மட்டுமே வந்து பார்த்தீங்கன்னா 2500 கம்பெனிகளுக்கு மேலே இருக்கு.
ஸோ பிஎஸ்சியில் பார்த்தீங்கன்னா 3500 கம்பெனிக்கு மேலே இருக்குது. அப்படி இருக்கும்போது இவ்வளோ கம்பெனி வந்து ஒரே நாள் எடுத்து முட்டு போயிடுவாங்களா? சான்ஸே இல்லை. ஸோ இன்னைக்கு 1500 கம்பெனி இருக்கும், ஒரு 100 கம்பெனி டீலிஸ்ட் ஆகிட்டு போகலாம். ஆனால் இன்னொரு 100 கம்பெனி புதுசாக உள்ள வரலாம். ஸோ நாளுக்கு நாள் வர்த்தகம் அதிகமாக புது புது தொழில்கள் உருவாக புது புது தொழில் அதிபர்கள் உருவாக ஸோ மார்க்கெட்டுக்குள்ள ஆள் வந்துட்டு தான் இருப்பாங்க. ஸோ உலகம் எப்போ இருக்குதோ அது வரைக்கும் இந்த ரொட்டீன் வந்து நடந்துகிட்டே இருக்கும். ஸோ அதை பற்றி நம்ம கவலைப்பட வேண்டாம். அடுத்து நாட் டிபெண்டன்ட். இதில் நினைக்கலாம், நீங்கள் சொல்லலாம், இல்லை நாங்கள் வந்து உங்களை மாதிரி ஒரு புரோக்கரை நாங்கள் நம்பி தானே இருக்கணும் அப்படின்னு. எங்களை கூட நீங்கள் நம்ப வேண்டாம். உங்களுக்கு ஒரே ஒரு விஷயம், உங்களோட திறமைகளை நீங்கள் வளர்த்துக்கிறீங்க. அந்த உங்களோட திறமையை நீங்கள் வளர்த்துக்கிறதுக்கு நாங்கள் உறுதுணையாக உங்கள் கூட இருக்க போகிறோம். உங்களுக்கு தேவையானதை நாங்கள் சொல்லித்தர போகிறோம். நீங்கள் ஒரு விஷயத்த கற்றுக்க போகிறீங்க. கற்றுக்கிட்ட பிறகு நீங்கள் தனியாகவே செய்ய ஆரம்பிக்கலாம். ஏன்னா இப்போ எல்லாமே வந்து குளோபலைசேஷன். இந்த குளோபலைசேஷனில் பார்த்தீங்கன்னா ஆன்லைன்லையும் இன்டர்நெட்லையும் பல விஷயங்கள் வந்துருச்சு. நீங்கள் என்ன செய்யலாம்னா உங்கள் வீட்டில் உட்காந்துக்கிட்டு யாரையும் நீங்கள் நம்பி இருக்க வேண்டாம், என்ன நம்பர் இருக்க வேண்டாம், யாரையுமே நம்பிருக்கலாம். யார்கிட்டையும் போய் நீங்கள் கேட்க வேண்டாம் இது என்ன செய்யறது அது என்ன செய்யறதுன்னு. என்ன செய்யணுன்றதை நீங்கள் கற்றுக்குங்க. உங்களுக்கு நாங்கள் கற்றுக் கொடுக்குறோம். என்ன செய்யணுன்றது நீங்கள் கற்றுக்கிட்ட பிறகு என்னென்ன பண்ணணுன்றதை நீங்களே செய்ய போகிறீங்க. ஸோ அப்படி நீங்கள் செய்யும் போது உங்கள் பக்கத்தில் ட்ரேட் பண்ணலாம், பக்கத்து ஊரில் இருக்கவங்க ட்ரேட் பண்ணலாம், யார் வேணாலும் ட்ரேட் பண்ணலாம். நீங்கள் ஒரு விஷயம் செய்யும் போது நீங்களே அதை கற்றுக்குவீங்க. கற்றுக்கிட்ட பிறகு இன்னும் சுலபமாயிடும். யாரையும் நீங்கள் நம்ப வேண்டாம். ஐயோ புரோக்கரை போய் பார்க்கணுமே, புரோக்கர்கிட்ட போய் சொல்லணுமே அப்படிலாம் எந்த அவசியமும் இல்லை. வீட்லேயே உட்கார போகிறீங்க, வீட்லேயே பை அண்ட் செல், ரெண்டே விஷயம் தான். வாங்க போகிறீங்க, விற்க போகிறீங்க. லாபம் வந்தால் விற்க போகிறீங்க, நஷ்டம் வந்தால் நிறுத்தி வைக்க போகிறீங்க. ஸோ அப்படி இல்லையா முதலீடு மட்டும் பண்ண போகிறீங்க. முதலீடு நீங்கள் பண்ணிட்டு இருந்தீங்கன்னா ஸோ அந்த முதலீட்டில் வந்து நீங்கள் ஒரு முதலீட்டாளர். ஸோ ஒரு முதலீட்டாளர் வந்து ஒரு நிறுவனத்தோட ஓனர். ஸோ ஒரு ஷேர் இதுதான். ஒரு கம்பெனியை மொத்தம் ஒரு கம்பெனியை நிர்வகிக்கணும்னா ஒரு பெட்டிக்கடை ஆரம்பிக்கணும்னா நமக்கு தெரிஞ்ச ஒரு விஷயம் தான். ஸோ என்ன நடக்க போகுதுன்றது. ஸோ அதுக்கு முன்னாடி ஒரு சின்ன விஷயத்தை மட்டும் பார்த்துலாம். நம்ம இந்த நாட் டிபெண்டன்ட் உங்களுக்கு புரிஞ்சுக்கணும்னு நினைக்கிறேன். நீங்க யாரையுமே எந்த விதத்திலையும் நம்ப வேண்டாம், யாரையும் எந்த விதத்திலையும் எதிர்பார்க்க வேண்டாம். ஸோ அப்படி எதிர்பார்க்காம நீங்க ஒரு விஷயம் பண்ணும்போது என்ன விஷயம்னா நீங்க நல்லா புரிஞ்சுக்கங்க. ஒரு கஸ்டமர் உங்களுக்குன்னு ஒரு வாடிக்கையாளர் தேவையில்லை. நீங்க ஒரு புரோக்கரை போய் பார்க்க வேண்டாம். அதே சமயம் ஒருத்தர் யார்கிட்டயாவது போயிட்டு ஒரு சஜஷன் கேட்கணும், எந்த ஒரு இதுவும் இல்லை. ஒரு விஷயத்தை நீங்க கத்துக்கிட்டு நீங்களே செய்ய போறீங்க. ஸோ இந்த 3 விஷயமும் பொருந்தக்கூடிய ஒரு இடம் பார்த்தீங்கன்னா இந்த ஷேர் மார்க்கெட் தான். ஸோ அதுக்கப்புறம் வந்து முதலில் நாம எப்படி நீங்க ஓனர் சொல்றீங்க, ஒரு முதலீட்டாளர்னு சொல்றீங்க, ஒரு ப்ரொப்ரைட்டர்னு சொல்றீங்க, எப்படி அப்படின்னு நீங்க கேட்கலாம். ரொம்ப சிம்பிள். 1 லட்ச ரூபா முதலீடு பண்ணி ஒரு பெட்டி கடையை ஆரம்பிக்கணும். ஆனா 1 லட்சம் உங்ககிட்ட இல்ல. என்ன பண்ணீங்க? 1 லட்சம் உங்ககிட்ட இல்லைன்னா உடனே ஒரு 10 ஃப்ரெண்ட்ஸ் கூப்பிடுவீங்க. ஃப்ரெண்டு ஒரு 10 பேரை கூப்பிட்டு ஆளுக்கு ஒரு 10,000 கொடுங்க. ஸோ ஆளுக்கு ஒரு 10,000 கொடுத்தீங்கன்னா நான் ஒரு பெட்டி கடை ஆரம்பிக்கலாம்னு இருக்கிறேன் அப்படின்னு சொல்லும் போது இதுல 2 வழி நடக்கும். ஒண்ணு, இந்த 10 பேர் என்ன பண்ணுவாங்கன்னா ஆளுக்கு 10,000 கடனா கொடுப்பாங்க. ஸோ அந்த கடனா வாங்கின அந்த 10,000 நீங்க வட்டி கட்டணும். அதே சமயம் பிசினஸ்ல ஏதாவது நஷ்டமாச்சுன்னா இந்த 10,000 திருப்பி கொடுக்கணும். இதுதான் வந்து இங்க நடக்க போற விஷயம். அதே இந்த 10 பேர்கிட்ட வந்து இல்ல நம்ம 10 பேர் சேர்ந்து ஒரு கடையை ஆரம்பிக்கலாம், அதுல வர லாபத்தை நாமளே பிரிச்சு எடுத்துக்கலாம் அப்படின்னு முடிவு பண்ணும்போது இந்த 10 பேரும் சேர்ந்து நடத்துறீங்க ஒரு 1 லட்சம் முதலீட்டுல. அப்ப என்ன ஆகுது? 10 பேருமே வந்து முதலாளி. இவங்க யாருமே வந்து வட்டி எதிர்பார்க்க மாட்டாங்க. ஏன்னா இவங்க லாபத்தை தான் எதிர்பார்ப்பாங்க. லாபம் எப்படி வேணாலும் இருக்கலாம். இப்போ ஒரு நாளைக்கு அந்த கடையில பாத்தீங்கன்னா ஒரு 5,000 வருமானம் இருக்குன்னா 5,000 வியாபாரம் நடக்குதுன்னா இந்த 5,000 வியாபாரம் நடக்குதுன்னா இதுல குறைஞ்சபட்சம் 15% வந்து லாபம் இருக்கும். சாதாரண பெட்டி கடையில வந்து 15 ல இருந்து 25% லாபம் கண்டிப்பா நிச்சயமா இருக்கும். அப்படின்னா 15% லாபம். இந்த 15% லாபம் பாத்தீங்கன்னா 750 ரூபாய் உங்களுக்கு அந்த வருமானம் இருக்கு ஒரு நாளைக்கு. சோ ஒரு நாளைக்கு 750 ரூபாய். சோ இந்த 750 ரூபாயை இந்த 10 பேரும் பிரிச்சு கொடுத்தோம்னா ஒரு ஆளுக்கு 75 ரூபாய் கொடுக்கலாம். சோ அப்ப ஒரு மாசத்துக்கு இவனோட வருமானம் என்ன ஆகுது? 2,250 ரூபாய். சோ இதுதான் வந்து இந்த ஒரு மாசத்துக்கு இந்த 10 பேருக்கு ஒவ்வொருத்தரும் 10 பேருக்கு 2,250 கிட்டத்தட்ட 22,500 ரூபாய் வந்து ஒரு மாசத்துக்கு வருமானம் இருக்கு. அப்ப 10 பேருக்கு பிரிக்கும் போது 2,250 ரூபாய் வந்து 2,250 ரூபாய ஒரு மாசத்துக்கும் ஒவ்வொருத்தருக்கும் அந்த 10 பேருக்கும் ஒவ்வொருத்தருக்கும் 2,250 ரூபாயை கொடுத்துருவாங்க. சோ இது வந்து ஒரு வழி. இன்னொரு வழி இருக்கு. இல்ல ஒரு 6 மாசத்துக்கு நம்ம லாபம் எடுக்க வேண்டாம், அந்த முதலீட்டை திரும்ப நம்ம அதுலயே போடுவோம் அப்படின்னு சொல்லும் போது இந்த 22,500 ஒரு 6 மாசத்துல பாத்தீங்கன்னா ஒரு பெரிய அமௌண்ட் ஆகும்.
கிட்டத்தட்ட போட்ட முதலீட்டை விட ரெண்டு மடங்கு அதிகமாகும் நமக்கு. அப்படி ஆகும்போது அப்ப 2 லட்ச ரூபாய்க்கு மேல வரும். இந்த 2 லட்ச ரூபாய்க்கு மேல வரும்போது சோ அதை வச்சு இந்த பெட்டி கடையை இன்னும் பெருசா டெவலப் பண்ணலாம். டெவலப் பண்ணும்போது அடுத்த 6 மாசத்துல வர லாபத்தை எடுக்கும்போது இப்போ 1 லட்ச ரூபாய்க்கு 2250 ரூபாய் லாபம் வருது. 2 லட்ச ரூபாய்க்கு மேல டபுள் ஆகும்போது இன்னும் அதிகமாகும். சோ இதுதான் வந்து பெட்டி கடை நடத்துறதுக்கான ஒரு சிம்பிள் ஃபார்மேட். சோ இதுதான் கிட்டத்தட்ட ஷேர் மார்க்கெட்டோட ஒரு அடிப்படைன்னு கூட சொல்லிக்கலாம். இதே போலதான் இப்ப நம்ம பெட்டி கடைக்காரங்களுக்கு 1 லட்சம் கையில இல்லைன்னு சொல்றோம். ஒரு இண்டஸ்ட்ரி, ஒரு ரிஃபைனரி இண்டஸ்ட்ரி, ஒரு பெரிய ஃபேக்டரி, ஒரு எப்படி சொல்லலாம், ஒரு அசோக் லைலாண்டோ இல்லாட்டி மாருதி சுசுகி, இதெல்லாம் நம்ம ஆரம்பிக்கணும்னு சொல்லும்போது கிட்டத்தட்ட 1000 கோடி 2000 கோடி முதலீடு தேவைப்படும். ஸோ அவ்வளோ பெரிய முதலீட்டுக்கு கையில காசு இருக்கிறவங்க முதலீடு போடலாம், காசு இல்லாதவங்க என்ன செய்யறது? ஸோ அப்படிப்பட்டவங்க தேர்வு செய்யறதுதான் இப்போ 1000 கோடி. ஸோ 1000 crore ஒரு பிசினஸ்க்கு தேவைப்படுது அப்படின்னு சொல்லும் போது இவங்க என்ன பண்ணுவாங்கன்னா 1000 கோடியை ஃபேஸ் வேல்யூ அப்படின்னு ஒரு விஷயம் இருக்கு. ஸோ அது நீங்க போக போக சொன்னா உங்களுக்கு புரியும். இப்போ ஆரம்பத்திலே ஃபேஸ் வேல்யூ புக் வேல்யூன்னு சொன்னா ரொம்ப குழம்பிடுவீங்க. ஸோ இப்போ இந்த 1000 கோடினும் போது ஒரு 1 லட்சம் ஷேரை தரதுனே பிரிக்கலாம். அப்போ ஒரு ஷேருக்கு கிட்டத்தட்ட இப்போ 1000 ஷேர்ஸா பிரிக்கணும்னா ஒரு ஷேர் 1 crore அப்படி வரும். ஸோ இன்னும் கொஞ்சம் அதிகமா பிரிக்கணும், 10,000 ஷேரா பிரிக்கலாம் அப்படின்னு பார்த்தா ஒரு ஷேர் 10 லட்ச ரூபா வரும். ஒரு உதாரணம் பார்த்துக்கலாம். இப்போ இதை வந்து 1000 ஷேரா பிரிக்கணும்னா ஒரு ஷேரோட மதிப்பு 1 crore. இதையே 10,000 ஷேரா பிரிக்கணும்னா ஒரு ஷேரோட வேல்யூ 10 lakh. ஸோ இதே வந்து 1 லட்சம் ஷேரா நம்ம பிரிக்கணும்னா 1 lakh. ஸோ இந்த மாதிரி 1000 ஷேரா பிரிச்சா 1 கோடி ரூபாய் முதலீடு தேவைப்படும் ஒரு ஷேருக்கு. 10,000 பிரிச்சா 10 லட்சம் தேவைப்படும் ஒரு ஷேருக்கு. 1 லட்சம் பிரிச்சா 1 லட்சம் ஷேர் ஒரு ஷேர் 1 லட்சம் வேல்யூ வரும். ஸோ இன்னும் அதிகமாக்கலாம், 10 லட்சமா இருக்கலாம். ஒட்டுமொத்தமா 10 லட்சம் ஷேரா இதை பிரிக்கிறோம். அப்படி 10 லட்சம் ஷேரா பிரிக்கணும்னா 10,000. ஸோ 10,000 நமக்கு தேவைப்படும். ஸோ இந்த மாதிரி பார்த்தீங்கன்னா இப்போ இந்த 1000 ஷேர் வந்து ஒரு 10,000 முதலீட்டில் ஒருத்தர் பண்ண முடியுமா? சார் ஒரு பெட்டி கடைக்கு 10,000 பண்ணும்போது இதுக்கு 10,000 பண்ணுறது பெரிய விஷயம் இல்லை. ஆனால் இந்த 1000 கோடிக்கு வெறும் 1 லட்சம் ஷேர் மட்டும் 10 லட்சம் ஷேர் மட்டும் இருக்காது. கிட்டத்தட்ட 1 கோடி ஷேராகவும் இதை பிரிக்கலாம். 1 கோடி ஷேரா பிரிச்சோம்னா ஒரு ஷேருக்கு 1000 ரூபாய் தான் வரும். இதுதான் வந்து அடிப்படை. ஸோ இந்த மாதிரி பிரிச்சு கொடுக்கும்போது ஒவ்வொருத்தரும் 1000 ரூபாய் முதலீடு பண்ணா 1 கோடி மக்கள் 1000 ரூபாய் முதலீடு பண்ணாங்கன்னா அப்ப என்ன ஆகுது? 1000 கோடி அவங்களுக்கு கிடைச்சிருக்கு. அந்த 1000 கோடியில அவங்க பிசினஸ் தொடங்குவாங்க. அப்படி தொடங்கும் போது அந்த 1 ஷேர் வாங்கினாலும் சரி, 100 ஷேர் வாங்கினாலும் சரி, இல்லாட்டி கம்பெனியோட ஒட்டுமொத்த ஷேர் யார் வச்சிருந்தாலும் சரி, அந்த நிர்வாகத்தோட வரவு செலவு எல்லா கணக்கையும் வந்து அவங்க ஒவ்வொருத்தருக்கும் கொடுத்தாகணும். இல்ல சார் நான் 1000 ரூபாய் முதலீடு பண்ணி ஒரே ஒரு ஷேர் தான் வாங்கியிருக்கேன், ஸோ என்ன வந்து கம்பெனியில் ஓனர் எப்படி சொல்லிக்கலாம், இன்னொருத்தர் 100 ஷேர் வாங்கியிருக்காரு அப்படின்னு நீங்க எதிர்பார்க்கலாம். கேட்கறது நியாயம் தான். நீங்க 1000 ரூபாய் போட்டாலும் 10,000 ரூபாய் போட்டாலும் எவ்வளவு போட்டாலும் நீங்க இந்த கம்பெனியோட ஒரு ஓனர், ஒரு பங்குதாரர். ஸோ இந்த கம்பெனியோட பங்குதாரர் தான் நீங்க மதிக்கப்படுவீங்க. ஸோ இதுதான் வந்து இந்த ஷேர் மார்க்கெட்டோட ஒரு சின்ன அடிப்படை. இன்னும் இதை பத்தி விளக்கமாகவும் தெளிவாகவும் நிறைய விஷயங்கள் இருக்கு நம்ம பார்க்கறதுக்கு. ஸோ அதை நம்ம பார்க்கறதுக்கு முன்னாடி அடுத்த வகுப்பு போறதுக்கு முன்னாடி நம்ம ஒரு சில விஷயம் சொல்லிடுறேன் நான். நிறைய திறமையாளர்கள் உங்களுக்குள்ள இருப்பீங்க. ஸோ அந்த திறமையாளர்கள் பார்த்தீங்கன்னா ஒரு மெக்கானிக்கல் இன்ஜினியர் இருப்பீங்க. ஸோ உங்களுக்கு ஒரு காரை டிசைன் பண்ணணும், ஒரு கார் ஃபேக்டரிக்கும் நம்ம போகணும், ஒரு கார் ஃபேக்டரி நம்மகிட்ட இருந்தால் நம்ம இப்படிலாம் நடத்தலாம் அப்படின்னு ஒரு கற்பனை இருக்கும். ஒரு டாக்டர் இருப்பீங்க, டாக்டர் படிக்கணும்னு ஆசைப்பட்டு டாக்டர் ஆக முடியாமல் இருப்பீங்க. ஸோ நீங்கள் உங்களுக்கு வந்து ஒரு ஏழை மக்களுக்கும் இப்படிலாம் செய்யணும், ஸோ என்னெல்லாம் நான் ஒரு மெடிக்கல் ஃபீல்டில் போயிட்டு எதெல்லாம் வளர்க்கணும்னு உங்களுக்கு ஆசை நிறைய இருக்கும். ஒரு எஃப்எம்சிஜியில் அதே மாதிரி ஒரு பிரிட்டானியா பிஸ்கெட்டு மற்றபடி பிஸ்கெட்ஸ்லாம் நிறைய இருக்குது. ஸோ அந்த மாதிரி பிஸ்கெட்டில் பார்த்தீங்கன்னா ஒரு குட்டே பிஸ்கெட் மற்ற பிஸ்கெட்லாம் அதே மாதிரி நீங்கள் ஒரு புதுசாக ஒரு பிஸ்கெட் எப்படி தயாரிக்கலான்ற ஒரு ஐடியா கூட போயிட்டு இருக்கலாம். ஆனால் செயல்படுத்துறது ஒரு நிறுவனம் இல்லாமல் கூட இருக்கலாம். ஸோ அந்த மாதிரிலாம் இருக்கும்போது உங்களோட ஐடியாஸ் மொத்தமாக நீங்கள் அப்படியே கற்பனை உங்களோட ஐடியாஸை இம்ப்ளிமெண்ட் பண்ணுறதுக்கு இதுவும் உங்களுக்கு ஒரு நல்ல ஒரு வாய்ப்பை வழங்கும். ஸோ அந்த வாய்ப்பை எப்படி இந்த ஷேர் மார்க்கெட் வழங்குது, இதில் உங்களோட முதலீடுகள் எப்படி வருது, ஒரே நேரத்தில் 10 நிறுவனங்களுக்கு நீங்கள் எப்படி ஓனராக போகிறீங்க, அதை பற்றிலாம் அடுத்த வகுப்பில் நம்ம பார்க்க போகிறோம். நன்றி.